சந்தோஷம் சத்யா. ம், நம்ம வீடு ரொம்ப நாளா லோன்லேயே இருந்துச்சு. அதை நீ தான் அடைச்சி மீட்டிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலைனா என்னால் கண்டிப்பாக இந்த வீடை மூட்டியிருக்க முடியாது. ம், லோன்காரன் வந்து நம்ம வீடை ஜப்தி பண்ணியிருப்பான். ம் இதெல்லாம் நல்லா பேசுங்க. ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னீங்களா நம்ம வீடு இந்த மாதிரி பேங்க் லோன்ல இருக்குன்னு? இல்லை, ஆ எதுக்கு இது உங்ககிட்ட சொல்லிக்கிட்டேன்னு தான். ஸோ எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு? அப்பனா இந்த வீட்டில் என்ன ஒருத்தியா நீங்கள் நினைக்கல அப்படித்தானே? அப்படிலாம் இல்லை லூசு. உன்னை போய் நான் அப்படி நினப்பேனா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொல்லலை? எத்தனை நாளாக இது நடக்குது? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே. ம் எல்லாத்தையும் நானே தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் வேற என்னெல்லாம் இருக்குது என்கிட்ட ஷேர் பண்ணுங்க விக்ரம். உங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் என்கிட்டயும் பகிர்ந்துக்கங்க. சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்துக்கிறவ பொண்டாட்டி கிடையாது, கஷ்டத்தையும் பகிர்ந்துக்கணும். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. ரவி, இந்த வீடு தானா? ஆமாண்டா, அங்கிள் லொக்கேஷன் இங்கே தான் அனுப்புனாரு. அது இங்கே தான் காட்டுது. டேய், சுற்றி காடாக இருக்குடா. இந்த காட்டுக்கு நடுலையாட அங்கிள் வீடு கட்டி வச்சிருப்பாரு. அவருக்கு தான் நேச்சுரல்னா ரொம்ப பிடிக்குமே, அதான் காட்டுக்கு நடுவில் வீடு கட்டி வச்சிருக்காரு போல இருக்கு. ம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நல்லா தான் யோசிச்சு கட்டியிருக்காங்க. ஆ, அப்படியே பெயிண்டிங் ஒர்க்கு இல்லைன்னா வேற எதனா இன்னொரு வீடு வேணா கட்டிடலாமாடா? வந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரேன். அடே, வந்த வேலையை தாண்டா பார்க்குறேன். என்னோட கெஸ்ஸிங் படி ராதா இங்கே தான் இருக்கணும். சரி வா, போய் தேடலாம். ஆல்ரெடி பார்த்தாச்சு, வீடு லாக்கில் இருக்கு. வீடு லாக்கில் இருந்தால் ஏன் உள்ளே போக முடியாதா என்ன? கதவை உடச்சிட்டு போவோம். இல்லைன்னா வேற எதனா ஜன்னல் இருக்கான்னு பாரு. அது வெளியே உள்ளே யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். இந்த வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு தடையை நமக்கு கிடைக்கும்டா. என் மனசுக்கு படுது ராதா இங்கே தான் இருப்பான்னு. சரிடா, அப்போ வீட்டுக்கு பின்னாடி போய் பார்க்கலாம். ம், வா. ரொம்ப நேரமாச்சு. இவங்க அப்படியே அசையவே இல்லை. பேட்டரி ஆஃப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இவங்கனால எந்திரிக்க முடியாது. இதான் சரியான நேரம், நம்ம தப்பிச்சிடணும். இருந்தாலும் இவங்க 2 பேரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் எனக்கு வேற வழி தெரியல. சாரி, நான் போயிட்டு வரேன். ஆ மாமா, வாங்க மாமா, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏய், நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசல. என் புள்ள கூப்பிட்டான் பேசணும்னு, அதனால தான் வந்தேன். ம், தள்ளு அங்கிட்டு. விக்ரம், சொல்லுப்பா, என்ன விஷயம்? அப்பா கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே. விக்ரம், நீங்களே சொல்லிருங்க மாமா கிட்ட. நான் சொன்னா அவருக்கு பிடிக்காது. சத்யா, இதை நீ கஷ்டப்பட்டு இந்த லோனை அடைச்சிருக்க. நீ தான் இதை சொல்லணும். என்ன போய்? யாரு சொன்னா என்ன இப்போ? நீங்களே சொல்லுங்க, மாமா சந்தோஷப்படுவாரு. நான் சொன்னேனா? சரி சரி, நானே சொல்கிறேன். என்னடா விக்ரம், வர சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன, எதனா பிரச்சனையா? முக்கியமான விஷயம்னு சொன்ன. ஆமாப்பா, முக்கியமான விஷயம்தான். ரொம்ப சந்தோஷமான விஷயமும் கூட. சந்தோஷமான விஷயமா? ஆ, இப்படியே மரம் மாதிரி நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாங்கள் தான் பேசிட்டு இருக்கோம்ல, இந்த பக்கம் தள்ளு. அது சரிங்க மாமா, நீங்க பேசுங்க. என்னடா, என்ன, ஏதாச்சும் பிரச்சனையா? அப்பா, சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு இருக்கேன், பிரச்சனையான்னு கேக்குறீங்க. என்ன பண்ணீங்க? சந்தோஷமான விஷயம்னா என்னடா அது? இந்தாங்க, இதை பிடிங்க. விக்ரம், என்ன இது? அப்பா, நீங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தது நம்ம வீட்டோட பத்திரம். வீட்டோட பத்திரமா? இது பேங்க்ல எல்லாம் அடமானம் வச்சிருந்தோம், இப்போ எப்படி? பேங்க்ல லோன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சுப்பா. நம்ம வீடு நமக்கே வந்துருச்சு. விக்ரம், என்னப்பா சொல்ற? பேங்க் லோனை எப்படி? என்னால நம்பவே முடியலடா. இந்த வீடு தான் என்னோட கனவு. இந்த வீடு என்னை விட்டு போயிருமோன்னு நான் எத்தனை நாள் நைட்டு தூங்காம இருந்திருக்கேன் தெரியுமா? அப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்ம வீடு நமக்கே கிடைச்சிருச்சா?
எப்படி விக்ரம்? எப்படி அடைச்ச இந்த கடனை? நான் அடைக்கலப்பா, இந்த வீட்டோட மருமக தான் அடைச்சா. ஆ, அது என்ன என்ன சொல்ற விக்ரம்? ஆமாம், சத்யா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போனால, அவளோட சேலரியை வச்சு தான் இதெல்லாம் மீட்டு முடிஞ்சுது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் வாங்குற சம்பளம் வீட்டு செலவுக்கே சரியாக போயிடும். நீங்கள் வாங்குற சம்பளம் மருந்து மாத்திரை மெடிசன் அதுவுக்கே சரியாக போயிடும். நம்மளால லோன் அடைக்க முடியல. சத்யா வேலைக்கு போக ஆரம்பித்தா அவளோட சேலரியில் தான் நம்மளோட வீடெல்லாம் கடனெல்லாம் முடிச்சிட்டு இப்போ நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கா. சத்யா இல்லைனா இந்த வீடு நமக்கு இல்லைப்பா. நீதான் இந்த பேங்க் லோன் எல்லாம் கட்டுனியா என்ன? அது அது வந்து ஆமாம் மாமா, நான் தான் பேங்க் லோன் எல்லாம் கிளியர் பண்ணேன். உன்னை எனக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் இந்த வீடு என்னோட கனவு. நான் பார்த்து பார்த்து கட்டின வீடு. இது என்னை விட்டு போயிருமோன்னு நான் நிறைய நாள் பயந்துருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த வீடு மறுபடியும் என் கைக்கு வராதான்னு நிறையா வாட்டி யோசிச்சிருக்கேன், நம்பிக்கையை இழந்திருக்கேன். ஆனால் நீ இந்த வீடை மீட்டு கொடுத்துருக்க. இருந்தாலும் உனக்கு ரொம்ப நன்றி. ஐயோ மாமா, நன்றிலாம் எதுக்கு? இது என்னோட கடமை மாமா. ஏய், நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறனால எனக்கு உன்னை பிடிக்கும்லாம் அர்த்தம் கிடையாது. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். அவ்வளோதான். நான் கிளம்புறேன். இந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியாது. விக்ரம், உங்கள் அப்பா சந்தோஷப்படுறாரா இல்லை வருத்தப்படுறாரா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாருமா, ஆனால் அதை வெளியே காட்ட மாட்டேன்றாரு. இதுவே இந்த வீடை நான் தான் மூட்டி கொடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தா அவர் சந்தோஷத்தை வெளியே காமிச்சிருப்பாரு. நீ தானே பண்ண, கொஞ்சம் ஈகோ தடுக்க தானே செய்யும். பரவாயில்ல, இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுப்பாரு. எதுவாக வேணா இருக்கட்டுங்க. உங்களோட பெரிய கஷ்டத்தை நான் தீர்த்துட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு அது போதும். ஆஹா, என் கஷ்டத்தை தீக்கிறதுனால உனக்கு ஹாப்பியாக இருக்கோ? கண்டிப்பாங்க. என்னோட விக்ரம் கஷ்டப்பட்டா அது என்னால் தாங்க முடியாது. அதனால அவர் என்ன கஷ்டப்பட்டாலும் அதை சால்வ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, அதை பார்த்தே நான் சந்தோஷப்படுவேன். எனக்கு அது போதும் விக்ரம். ஐயோ, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் தங்கத்துக்கு மட்டும் என்ன குறைச்சலாம்? நானும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நிஜமாவா? நிஜமாதான் விக்ரம். சத்யா, நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்க. ஐ லவ் யூ. வாழ்வு தொடங்குமிடம் நீதானே. ஐயோ, கதவு வேற திறக்க மாட்டுதே. என்ன பண்றது? இந்த கதவை லாக் பண்ணி கீ எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. இப்போ அதை தேடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. சீக்கிரமா இந்த கதவை உடைச்சாகணும். அப்ப நம்ம வெளியில போயிடலாம். சீக்கிரமா உடைஞ்சிரு. சாப்பிடுங்கப்பா. என்னதுமா இது? உங்களுக்கு பிடிக்குமே சாலட், அதான் பண்ணியிருக்கேன். சாப்பிடுங்க. எனக்கு சாலட் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து மாமா ஒரு வாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதான். போகட்டும் விடு. சரி கொடு, சாப்பிட்றேன். இந்தாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. கண்டிப்பாமா. வாசனையே சூப்பரா இருக்கே. என் பொண்ணு சமைச்சாலும் இந்த மாதிரி வாசனை தான் வரும். சரிம்மா, நான் சாப்பிட்டுட்டு சொல்றேன். அப்பா ஒரு நிமிஷம். சொல்லுமா ராதா. இல்ல, உங்க பொண்ணு இப்போ எங்க இருக்காங்க? உங்க கூட இல்லையா? என் பொண்ணா? என் பொண்ணு என்னை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுமா.
பொண்ணு உங்களை விட்டு இனி போடப்பா, உங்க கூடயே தான் இருக்கேன். எப்படியோ கதவை உடைச்சு வெளியே வந்துட்டேன். கிருஷ்ணா, உனக்கு ரொம்ப நன்றி. இது எந்த இடம் தெரியலையே, சுத்தி முத்தி காடாதான் இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே செடியும் கொடியுமா இருக்கு. இப்ப எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. கடவுளே, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். ஆனா இப்ப என்ன பண்றது, எங்க போறதுன்னு தெரியலையே. வேற எந்த பக்கமாவது போய் ஏதாவது விலங்கு கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது? கிருஷ்ணா, நீதான் என்ன காப்பாத்தணும். மயக்க வேற வருது. எப்போன்னு பார்த்து ரொம்ப மயக்கமா இருக்கே. கடவுளே, கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இரவு கிட்ட என்ன கொண்டு போய் சேர்த்துரு கிருஷ்ணா. கிருஷ்ணா, ஆதிநூலன் ஆரிரைகளை வைக்கும் வந்தன் ஆய பாடி வந்து விட்ட அற்புதனாய். கிருஷ்ண கிருஷ்ண ஹரி கிருஷ்ண கிருஷ்ண ஹரி கிருஷ்ண கிருஷ்ண ஹரி கிருஷ்ண. ராதா, ராதா நீயா? கிருஷ்ணா, கிருஷ்ணா, ரவி கிட்ட சேர்த்துரு. ராதா, மான ஆதிநூலன் ஆரிரைகளை வைக்கும் வந்தன் ஆய பாடி வந்து விட்ட அற்புதனாய். கிருஷ்ண கிருஷ்ண ஹரி கிருஷ்ண கிருஷ்ண ஹரி கிருஷ்ண கிருஷ்ண ஹரி கிருஷ்ண. ராதா, ராதா நான் வந்துட்டேன். எந்திரிமா, உனக்கு என்ன ஆச்சு? ராதா, ரவி, ரவி வந்துட்டீங்களா? ராதா, ராதா கண்ணை திறந்து பாருமா. என்ன ஆச்சுமா? நான் வந்துட்டேன். ரவி, ரவி, இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போயிடுங்க. ரவி, உடனே போயிடலாம், உடனே போயிடலாம். ராதா, என்னாச்சு? உனக்கு ஒன்றும் ஆகலை இல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை ரவி, எனக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் மயக்கமா இருக்கு, அவ்வளோதான். சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். டேய் ரவி, டேய் ராதா, ராதா இங்கே போய்டுறா. இதோ இங்க தாண்டா கீழே விழுந்து கிடந்தா. என்னாச்சுன்னு தெரியலடா, மயக்கமா இருக்கா. சரிடா, சீக்கிரம் கூட்டிட்டு போயிடலாம். நம்ம இங்க இருக்கிறது டேஞ்சர். நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போயிடலாம். ராதா கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம்டா. ஆமாண்டா, அங்கிள் சொன்னது சரியா போச்சு. ராதா இங்க தான் இருப்பான்னு ஒரு கெஸ்ஸிங்ல சொன்னாரு. அது கரெக்ட் ஆயிருச்சு. ரொம்ப சந்தோஷம்டா. சரி வா, சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். அக்கா, என்னக்கா, குழந்தை தூங்கிட்டா? அவளை கொண்டு போய் தொட்டில போடு. கையிலே வச்சு அவளே பார்த்துட்டு இருக்க. இல்லடி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னக்கா, முகம்லாம் வாட்டமா இருக்கு? என்னாச்சு? கோயிலுக்கு போயிருந்தேல்ல, அங்க அங்க அவரை பார்த்தேன்டி. எவரை பார்த்த? அதான்டி, உங்க மாமாவை. அறிவு கட்டத்தனமா பேசாதக்கா. அவளாம் என் மாமாவா? ம், உனக்கு என்ன அவன் ஃபர்ஸ்ட் புருஷனா? புருஷனா உனக்கு புருஷனா இருந்தா எனக்கு மாமாவா இருப்பான். ம், அவன் ஊருக்கெல்லாம் மாமாவா இருக்கான். அவனை பிடிச்சிக்கிட்டு என்னப்பா அவனுக்கு? அவனையே நீ கோயிலில் பார்த்தா மூஞ்சியை திருப்பிக்கிட்டு வர வேண்டியதானே? அவனை பற்றி பேசினாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. கோபப்படாம நான் சொல்றது கேளுடி. அங்கே கோயிலில் அவர் என்ன நிலைமையில இருந்தார் தெரியுமா? பார்க்கவே ரொம்ப கஷ்டமா போச்சு எனக்கு. என்ன நிலைமையில இருந்தா உனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு?
இங்க பாருக்கா, நீ சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. அவன் உன் லைஃபை விட்டு போயிட்டான், வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டான். ஆனா நீ மட்டும் அவனையே நினைச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. ஏன் இப்படி இருக்க? உனக்குன்னு ஒரு குழந்தை, அதுதான் உன் உயிரின்னு நீ இருக்க. எப்போ போய்கிட்டு அவனை பத்திலாம் பேசிட்டு இருக்க? என்ன காச்சு உனக்கு? வேண்டாக்கா, வேண்டாம். அவனை பத்தி அப்புறம் நீ பேசாத. அவனை மறந்துரு. அவருக்கு என்ன பிடிக்கலன்றதுக்காக என்னோட காதல் எனக்கு அவர் கையில பார்த்தது நெஞ்சே வச்சு போச்சு. அவரு கோயில் வாசல்ல பிச்சைக்காரங்களுக்கு நடுவுல பணம் வித்துக்கிட்டு ஒரு மாதிரியா என்னமோ மாதிரியா இருந்தாருடி. அவருக்கு ஏன் இந்த நிலைமை? ஓஹோ, கோயில்ல வாசல்ல பிச்சைக்காரங்களுக்கு நடுவில் உட்காந்துருக்கானா? அவனுக்கு இது தேவைதான். உனக்கு துரோகம் பண்ணால, அந்த பாவம் தான் அவனுக்கு சும்மா விடலை. அவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். பலூன் வித்துட்டு இருக்கானா? அவனுக்கு அதுவே பெருசுதான்க்கா. அவன் பலூன்லாம் விற்கக்கூடாது, கையில் 2 தட்டை வச்சுட்டு பிச்சை தான் எடுக்கணும். ஷாலு, அந்த மாதிரி பேசாதடி ப்ளீஸ். எனக்கு என்னமோ ஏதோ தப்பா தெரியுது. நல்லா தானே இங்கேருந்து போனாரு, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா தானே வாழ்ந்தாரு. இப்போ என்னாச்சு அவருக்கு? வேலைக்கு போகாம இப்போ பலூன் வித்துட்டு இருக்காருன்னா அவருக்கு என்ன தாண்டி ஆச்சு? அந்த ஆளுக்கு என்னன்னா உனக்கு என்ன? உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் வாழு. சும்மா அந்த ஆளை பத்தி நினைச்சுக்கிட்டு அப்பாவுக்கெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாருக்கா. நீ சும்மா இருக்க மாட்டியா? இல்லடி ஷாலு, இங்க பாருக்கா, உன் கையில இருக்கிறது ஒரு குழந்தை. இந்த குழந்தையோட வாழ்க்கையை மட்டும்தான் நீ பார்க்கணும். இந்த குழந்தை உன் கைக்கு வர்றதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட. இதுதான் உன் வாழ்க்கை, உன்னோட உயிர்னு வாழ்ந்துட்டு இருக்க. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் நானும் அப்பாவும் பார்க்க விரும்பலக்கா. இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் உன் முகத்தில் சிரிப்புன்றதே வந்தது. அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த குழந்தையோட வாழ்க்கை தான் உனக்கு முக்கியம், உனக்கு புரியும் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு கண்டவனை பற்றிலாம் இந்த வீட்டில் பேசிகிட்டு இருக்காத. இதோட கடைசியாக இருக்கட்டும். இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாருக்கா. வேண்டாங்க்கா, வேண்டாம். இதோட இந்த பேச்சை விட்டுரு. அவன் எக்கட கெட்டு போனா உனக்கு என்ன? அவன் செத்து கூட போறான். நீ அதை பத்தி கவலைப்படவே கூடாது. உனக்கு பண்ண துரோகத்துக்கு அவன் அனுபவிக்கிறான். கடவுள் இருக்காருக்கா, கடவுள் இருக்காரு. நீ குழந்தைய கொடு, நான் தொட்டில போடுறேன். தேவையில்லாததெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத, புரியுதா? எல்லாம் முடிஞ்சது தானே? நல்லபடியா சக்சஸ் தானே நம்ம பிளான்லாம்? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது அங்கிள், எல்லாமே சக்ஸஸ். ஓ, வெரி குட். இதுக்கப்புறம் என்னோட வேலையை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே அங்கிள், நீங்கள் இல்லைனா இதை எங்களால் பண்ணியிருக்கவே முடியாது. நிலா வரா. அப்பா, நீங்களே காஃபி போட்டு குடிச்சிட்டிங்களா? சாரி, எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். உனக்கும் கிச்சன்ல காஃபி வச்சிருக்கேன், நீயும் போய் எடுத்துக்கோ. என்ன பண்ணீங்க போய் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு? அதான் வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொன்னா பண்ணி கொடுக்க போறாங்க. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? இதுல என்னமா கஷ்டம் இருக்கு? நம்மளோட சின்ன சின்ன வேலையை நம்மளே பாத்துக்கிறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாம வீட்டுல யாருமே இல்ல, எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரிங்கப்பா, அப்போ நான் கிச்சன்ல காஃபி எடுத்துக்கிறேன். ரவி எங்க? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். ரவி தானே, அவனும் கிச்சனில் தான் இருக்கான். போ போ, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான். எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரா? அட ஆமா ராதா, சீக்கிரம் போ. இதோ இப்பயே போறேன். எனக்காகவா ரவி காத்துக்கிட்டு இருக்காரு? ஆமா, உனக்காக தான். அப்ப நான் ரவியை நான் காத்திருக்க விட மாட்டேன். இதோ இப்பயே போறேன். அங்கிள் ரெடியா? நான் எப்போ ரெடி. ரவி,